வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். நிக்கானில் புதுசாக ஒரு கேமரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிக்கான் ZR அப்படிங்கிற மாடல். நிக்கானில் ஜெட் சீரியஸ் மிரர்லெஸ் கேமராஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒரு சில யூஸ் பண்ணியிருப்போம். அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி நான் நிக்கான் Z5 பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ நிக்கானில் ZR அப்படிங்கிற ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெட் சீரியஸில் இருக்க ஜெட், இதுவும் ஒரு ரெட் கேமராவில் இருக்கக்கூடிய R. ஆல்ரெடி அவங்க கொலாபரேஷனில் ஆல்ரெடி கேமராஸ் வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தாங்க. இப்போ அதோடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவாக நம்ம வந்து ZR அப்படிங்கிற ஒரு மாடலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிக்கானில் இருக்கக்கூடிய ஜெட் சீரியஸில் இருக்கக்கூடிய அந்த ஜெட்டும் ரெட்டில் இருக்கக்கூடிய R ரெண்டும் கொலாபரேஷன் பண்ணி ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ZR அப்படிங்கிறது. இது யாருக்காக இந்த கேமராஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதோட நேம்லேயே இருக்குது. ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒரு பட்டப்பேர் வைப்பாங்க, புனைப்பெயர் வைப்பாங்க. அந்த புனைப்பெயர் படி பார்த்திங்கன்னா ZR அப்படிங்கிற கேமராவுக்கு பாண்ட் சினிமேட்டிக் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. பாண்ட் சினிமேட்டிக் அப்படின்னா சினிமா ஃபோட்டோகிராஃபருக்காகவே பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தா தெரியுது. அதாவது டெமோ வீடியோஸு, ட்ரெய்லர்ஸு தெரியுது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம ஓவராலாக பேசிடலாம். இதில் வீடியோவுக்கு தான் அவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சினிமா ஃபோட்டோகிராஃபுக்காகவே அவங்க லான்ச் பண்ண கேமராஸ் அப்படிங்கிறதுனால வீடியோ செக்டாரை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கான இருக்கக்கூடிய செக்டார்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த கேமரா வந்து 630 கிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேமரா தான். அந்த பாடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன பாடி தான். அதாவது Z30, அப்புறம் சோனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6400, இந்த 6 சீரீஸில் வரக்கூடிய கேமராஸ் மாதிரியே தான் அதோட பாடி இருக்கும். 12 பிட் ராவில் இன்டர்னலாகவே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 6Kல 59.94 ஃப்ரேம் பெர் செகண்டில் எழுதிக்க முடியும். 4Kல 119.88 ஃப்ரேம் பெர் செகண்டில் எழுதிக்க முடியும். அதேமாதிரி 1080ல் 239.76 ஃப்ரேம் பெர் செகண்ட் ஸ்லோ மோஷனில் நீங்கள் ஷூட் பண்ணிக்க முடியும். இதோட ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா XSpeed 7 AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கேமரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதோட ஷட்டர் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 5.6 டிகிரிலேருந்து 360 டிகிரி வரைக்கும் இதோட ஷட்டர் ஆங்கிள் இருக்கும். இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து Canon மற்ற கேமராஸ்ல இருக்க மாதிரி ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்கும். விளாகிங் பண்ணுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட LCD டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 4.0 LCD டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டே லைட்லேயும் பார்க்குறதுக்கு நல்லாவே பிரைட்னஸாக இருக்கும். அதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கர்வ் வரைக்குமே, நல்லா வந்து எட்ஜஸ் வரைக்குமே அதோட டிஸ்பிளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நோக்கியாவோட OZO அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் மூவி எடுக்கிறப்பே வந்து உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதோடைய வீடியோ கோட்ஸ் தான். வீடியோ கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா R3D-NE அப்படிங்கிற வீடியோ கோட்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நார்மலாக வந்து லாக் ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது லாக்கும் இருக்குது. தனியாக வந்து லாக் 3G10 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி R3D-NE அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபார்மேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக நிக்கானில் ரா இருக்குது. நார்மலாக நிக்கான் மிரர்லெஸ் கேமராஸில் இதுக்கு முன்னாடி வந்த மிரர்லெஸ்லாம் NRAW அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதோடு சேர்த்து ஆப்பிள் ப்ரோரஸ் ரா ஹை குவாலிட்டி வீடியோவும் சப்போர்ட் பண்ணி உங்களால் எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக் 3G10 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் கிரேடிங் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதேமாதிரி ரெட், ஒயிட், கேமட் அப்படிங்கிற RGB கலர்லேயும் நீங்கள் வந்து எழுதிக்க முடியும். இதில் வந்து 9 ரெசிபீஸ் ஷூட்டிங் மோட்ஸ் இருக்குது. ரெடிமேட் மோட்ஸ் வந்து 9 ரெசிபி மோட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இவ்வளோ சொல்கிறோமே, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருபீஸ் படி பார்த்திங்கன்னா அரவுண்டு 2 lakhs கம்மி தான். அதாவது 1,80,000லேருந்து 90,000 சரௌண்டிங்கில் இருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு டெம்பரவரியாக சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்குரிய ப்ரைஸ் வந்து இன்னும் போக போக வேரியஸ் ஆகும் கண்டிப்பாக. லென்ஸ் வந்து தனியாக நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பாடி மட்டுமே இதோடைய ப்ரைஸ். ஸோ இந்த கேமரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா
சினிமா ஃபோட்டோகிராஃபருக்காகவே உருவாக்கப்பட்ட கேமராவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இதோட மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 mount ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண நிக்கானில் மிரர்லெஸ் கேமராஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லென்சஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டர் யூஸ் பண்ணி எதாக இருந்தாலும் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த கேமரா ஃபார் ஒன்லி சினிமா ஃபோட்டோகிராஃபர். ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் எடுக்கணும், நீங்கள் ஒரு நிக்கான் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ கிடச்சிச்சின்னா நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணுவோம். ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.